பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, வேதமும் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில், உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் இதை கவனிக்கிறீங்க, அதுக்காக தேவனுக்கு நன்றி. ரோமர் நிறுவனம் 5வது அதிகாரம், அதில் இன்றைக்கு நாம் குறிப்பாக பார்க்க போகிற வசனம் 20வது வசனமும் 21வது வசனத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தினுடைய அந்த குறிப்பு என்ன அங்கே எழுதப்பட்டிருக்குங்கிறத ஓரளவு நாம் சில காரியங்களை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 20வது வசனமும் 21வது வசனமும் என்ன சொல்லுது, அதனுடைய நிகழ்வுக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோமா, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க போயிடும். ஆமாம் அருமையான சகோதரர்களே, வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அது நமக்கு நிச்சயமாகவே அது ஜீவனாயிருக்கு. அதாவது வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது என்ன, வேதத்தை நம்ம வாழ்க்கைக்கு நேராக பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப பிரயோசனமா இருக்கும். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனத்திலிருந்து, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல இந்த வார்த்தையை அவர் கொண்டு வருகிறார். அப்ப ஆதாம் மூலமாகத்தான் பாவம் வந்துச்சு. பாவம் உலகத்துல பிரவேசிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு 14வது வசனத்துல. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசடி வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பதனால, எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிட்டுங்கிற காரியத்தை சொல்லி வர்றார். ஆமா அருமையான சொல்லி, ஒருவன் பாவம் செய்ததுனால அநேகர் மரித்தாங்க. உலகத்துல பாவம் பிரவேசித்திருச்சு, அநேகர் மரித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் சொல்லப்படும். அருமையான சகோதரர்களே, நாம் ஆதாமின் வழியே வந்ததுனால, ஆதாம் பாவம் செஞ்சதுனால, நாம் பிறக்கும் போதே ஜென்ம சுபாவத்துல, அதாவது ஆதாமுடைய சுபாவத்துல நாம் பிறக்கிறோம். வரும்போதே நமக்குள்ள பாவம் நம்மளை உள்ள பிரவேசிது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, சரி, ஆதாமின் வழியே வந்ததுனால பாவம் நமக்குள்ள வந்துச்சு. இப்போ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்துட்டார்ல, அவர் கீழ்ப்படிதலுக்குள்ள போனார்ல, அப்ப அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக் வரணும்ல. ஏன் அது நமக்குள்ள வரல? ஆதாம் பாவம் செஞ்சதுனால எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் வந்துருச்சு. எல்லா மனுஷனும் மரணத்துக்கு நேரம் போயிட்டாங்க. சரி, அப்ப கிறிஸ்து ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அந்த நீதியினுடைய கிருபை வர வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது ஏன் தானா வரல? ஏன் அது வராம நாம் சில காரியங்களை யோசிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். கண்டிப்பா அது வரத்தான் வேணும். ஏன்னா அவன் மூலமா தானா பாவம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, கிறிஸ்து மூலமா தானா தானே நமக்கு ஜீவன் வரணும். அப்ப கிறிஸ்து அந்த பாவத்தை ஜெயிச்சிட்டார்ல, தானா தானே வரணும். ஏன் வரலைங்கிற காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க இதுக்கு விடையை பார்த்தீங்க அப்படின்னா 17வது வசனத்தை நான் வாசிக்கும் போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அங்கே பாருங்க அப்படின்னா, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவியின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அதாவது கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெறுகிறவர்கள். ஆதாம் தொடர்ச்சியா அவன் மூலம் அந்தவங்களுக்கு பாவம் வந்துருச்சு. இப்ப நான் ஜீவனை பெற்றுக்கொள்றதா இருந்தா, அருமையான சகோதரர்களே, நான் கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நான் அவரிடத்தில் போக வேண்டியது அவசியமா இருக்கு. யாரெல்லாம் கிறிஸ்துவினிடத்தில் செல்லுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவனிடத்தில் போகிறார்களோ, அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் சுவிசேஷகம் 3வது அதிகாரத்தில் நீங்க படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு 16வது வசனம், தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அவர்கள் ஜீவனை பெற போறது கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியமா இருக்குது. ஆதாம் மூலமாக பாவம் எல்லாரையும் ஆட்கொண்டது. நாம் பிறக்கும் போதே ஆதாமுடைய வழி வந்துட்டு, ஆனா மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள வரும்போது மறுபடியும் ஒரு மனுஷன் அவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள பிறந்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துடைய ஜீவன் அந்த மனுஷனை ஆட்கொள்ளும். அந்த மனுஷன் உயிரடைவான். அந்த மனுஷன் நித்திய ஜீவனுக்கு நேர போக ஆரம்பிப்பான். இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், அவன் கடைசி வரைக்கும் ஆதாமுடைய சுபாவத்துல வாழ முடியும். அவன் பாவம் செய்து கொண்டு இருப்பான். மரணத்துக்கு நேரம் போவான். நித்திய ஜீவனை கண்டடையவே முடியாது. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாரும் கிறிஸ்துவனிடத்தில் போக முடியுமா? அதுதான் நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. எல்லாரும் கிறிஸ்துவனிடத்தில் போக முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் முடியாதுன்னு தான் சொல்ல முடியும்.
ஏன் முடியாது அப்படின்னா, வேதம் தெளிவா சொல்லுது. எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டபடியே, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியேங்கிறார். அதாவது தேவன் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஒரு கூட்ட ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்கிறார். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. கிறிஸ்துக்குள்ள தெரிந்து கொள்கிறார். அவங்க மாத்திரம்தான் கிறிஸ்து வெளிப்பட்ட பிற்பாடு கிறிஸ்துவிடத்தில் வர முடியுமே தவிர வேற யாரும் வர முடியாது. அநேகர் வரலாம், வந்து உண்மையாவே அவரிடத்துக்கு வார்த்தைகளை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆச்சரியப்பட்டு மகிமைப்படுத்தலாம். ஆனா அவரை விசுவாசிக்க முடியாது, அவரை பின்தொடர முடியாது. அருமையான சகோதரர்களே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னும் தேவனுடைய வசனத்தை கேட்டு ஓ சூப்பர் என்று சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு மனுஷனா, இல்ல தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்வடைஞ்சு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனா? வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பொருள் என்ன? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அந்த நாமம் என்ன? உலகத்தின் சகல பாவங்களை நீக்குகிறது தான் அவருடைய நாமத்துடைய வல்லமை. அப்ப அந்த அந்த நாமத்தின் மேல் நான் விசுவாசம் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரிக்கிற நாமம் அது என்று சொல்லி அதை அறிந்து அது மேல் விசுவாசம் வைக்கும்போது நான் அவருடைய பிள்ளையாகிறேன். ஆமா, அருமையான சகோதரர்களே, ஒரு சகோதரன் கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே வராம, அதாவது கிறிஸ்துக்குள்ளிருந்து வெளியே வராம மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள அவ போக முடியாது. ஒரு மனுஷன் மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளாக்கப்படணும் அப்படின்னா இருந்தா அவன் எங்கேருந்து வந்திருக்கணும்? கிறிஸ்துவிலிருந்து வெளிப்பட்டிருக்கணும். அவன்தான் உண்மையாகவே அவரிடத்திலிருந்து அந்த நீதியாக ஈவை பெற முடியுமே தவிர வேற யாரும் பெற முடியாது. வேணும்னா வேத வசனங்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷப்படலாம், ஓ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாமே தவிர அவர்கள் மனம் திரும்ப முடியாது. ஆதாமுக்குள்ளிருந்து வெளியே வந்தவள் தான் ஏவாள். ஆதாமிலிருந்து எலும்பிலிருந்து வந்தவள் தான் ஏவாள். அந்த ஏவாளை கொண்டு போய் ஆதாமுக்கு முன்பாக நிறுத்தும் போது இவள் என் மாம்சத்தின் மாம்சம்னு சொன்னான். ஆனா அதுக்கு முன்னால அநேக மிருகங்களையோ அநேக பறவைகளை கொண்டு தேவன் விட்டார். அப்பொழுதும் அவன் எனக்கு ஏற்ற துணைன்னு சொல்லவே இல்லை. ஏற்ற துணை எப்ப தெரிந்து கொண்டான் அப்படின்னா, ஏவாள் ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஏவாளை கொண்டு போய் தேவன் அவனை ஆதாமுக்கு முன்பாக நிறுத்தும் போது இவள் என் எலும்பின் எலும்புன்னு சொன்னான், ஏற்றுக்கொண்டான். அப்படியே ஒரு மனுஷன் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே கிறிஸ்துக்குள்ள இருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு மறுபடியும் தேவனுடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி அந்த மனுஷன் கிறிஸ்துக்கிட்ட போகும்போது கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவன் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுப்பார். ஏன்னா அவன் மனம் திரும்பி போகும்போது தன்னுடைய அக்கிரமங்கள் தன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்ய ஆரம்பிப்பான். அப்ப கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் மனம் திரும்பி உள்ள போகும்போது தன் பாவங்களை உணர்ந்து போவாங்க, தன் தப்பிதங்களை உணர்ந்து போவாங்க, அவரும் ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே வராத ஒரு சகோதரன் அவன் கிறிஸ்துவிடத்தில் போகும்போது அவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு போவான். ஆண்டவரே இப்படி செஞ்சீங்களே, ஆண்டவரே இதை கொடுத்தீங்களே, ஆண்டவரே அதை தந்தீங்களேன்னு போவான். தேவன் அது இல்லை, அங்கே கிறிஸ்துவத்துக்கு போகவே முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவர்கள் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அவங்க ஏற்றுக்கொள்ளாங்க. ஆனா கிறிஸ்து அவர்களை தன் சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டாரா? இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவன் இவன் என் பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுக்கணும். நான் அவர் என் தேவனுங்கிறது நான் சொல்ல முடியும். எல்லாருமே சொல்றோம் கிறிஸ்து என் தேவன் சொல்றோம், அவர் தான் என் தெய்வம் சொல்றோம், அவரை தான் நான் வணங்குறேன்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆனா அவர் என்னை பார்த்து இவன் என் பிள்ளை, இவன் என் தாசன் என்று அவர் சொல்கிறாரா? நாம் இங்கே சிந்திக்கணும். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே வராத எதுவும் திரும்பி கிறிஸ்துவுக்கு போக முடியாது. இதையே அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, அவர்கள் மட்டும்தான் ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பணி 13வது அதிகாரம் 48வது வசனத்துல அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பவுல் பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கும் போது அநேகர் அந்த பிரசங்கத்தை கேட்கிறாங்க. அநேகர் அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது அநேகர் என்ன பண்றாங்கன்னா அவருடைய பிரசங்கத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு மகிமைப்படுத்துறாங்க. தேவனை மகிமைப்படுத்தி ஓஹோ இப்படிலாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா எல்லாரும் தேவனை விசுவாசிக்கல. வேதம் சொல்லுது, ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவர்கள் மட்டும்தான் விசுவாசித்தார்கள். அப்படின்னா ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் யாரு? உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் இருந்தவர்கள், கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே வந்தவர்கள்.
இப்ப நான் சிந்திக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு மனுஷனா, கிறிஸ்துவிலிருந்து வெளியே வந்த ஒரு மனுஷனா, எப்படி நான் என்னை அறிந்து கொள்ள முடியும்? இதை பகுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கு. இதை பகுத்து பார்க்கல அப்படின்னா என் கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கவே இருக்காது. வேணும்னா ஒரு கிறிஸ்தவன் என்று நான் சொல்லிக்கொள்ள முடியும். என்னை அவர் எனக்கு என் என் ஜனம் இல்லை என் பிள்ளை என் தாசன் என்று அவர் நம்மளை சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொந்தம் கொண்டாடலாம், அவர் என்னை சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா உண்மையாவே நான் யார் இடத்துலேருந்து வெளியே வந்தேங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இதே கோணத்துல நாம் 20வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இப்ப நான் கிறிஸ்துக்குள்ளேருந்து வெளியே வந்த ஒரு மனுஷன். ஒரு காலகட்டம் வரைக்கும் பூமியில உலகத்தின்படி வாழ்ந்தேன், அக்கிரமங்கள் நடப்பிச்சேன். ஒரு காலகட்டத்தில் தேவன் என்னை சந்திக்க அவருடைய வார்த்தையை எனக்கு அனுப்பி தந்தார். அந்த வார்த்தையை கேட்டேன். உடனே என் பாவங்கள் உணர்த்தப்பட்டது, என் அக்கிரமங்கள் உணர்த்தப்பட்டது. மனம் திரும்பினேன். நான் இப்ப அவரை நோக்கி போனேன், அவரும் என்னை ஏற்றுக்கொண்டார். இப்ப அவர் அவருடைய வார்த்தையை எனக்கு தந்தார். அருமையான சகோதரர்களே, அவருடைய வார்த்தையை எனக்கு தந்தாருங்கிறதுக்கு பொருள் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை வாசிக்கும்படிக்கு எனக்கு தாகம் உண்டானது. அவருடைய வேதத்தை வாசிக்கும்படிக்கு, அறியும்படிக்கு, கேட்கும்படிக்கு எனக்குள்ள ஒரு தாகம் உண்டானது. அந்த தாகம் எல்லாருக்கும் உண்டாகாது. எல்லாரும் நம்ம வேதத்தில் நம்ம சபையில வேதத்தை வாசிங்கன்னு சொல்றோம். எல்லாரும் வாசிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் அதை பொன்னாக பொக்கிஷமாக கொண்டு அதை வாசிப்பாங்க. ஏன்னா அவர்கள் மட்டும்தான் ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். ஏன்னா வேதத்தை ஒரு பொக்கிஷமாக கருதாமல் அற்பமா எண்ணி, அதாவது அசட்டை பண்ணி அப்பப்ப தேவையான போது வாசிக்கிறது இருக்காங்களே. உண்மையாவே சொல்றேன், தேவன் அவர்களுக்குள்ள அந்த விருப்பத்தை கொடுக்கல. ஏன் தேவன் அவர்களுக்குள்ள வார்த்தையை வாசிக்கும்படிக்கு, வார்த்தையை தேடும்படிக்கு, வார்த்தைக்குள்ளாகும்படிக்கு அந்த விருப்பத்தை கொடுக்கலைன்னா அவர்கள் அவரிடத்திலிருந்து வெளியே வரல, ஜீவனுக்கென்று நியமிக்கப்படல. நம்ம சிந்திக்கணும், உண்மையாவே யாரும் அசட்டையா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் வேதத்து மேல, வார்த்தை மேல எவ்வளவு தாகம் உண்டாகுது, அதை எப்படி கேட்கிறேன், எப்படி அது மேல எனக்கு கரிசனை இருக்குது, நான் அது குறித்து தாகமும் விருப்பமும் தாகமும் எனக்கு உண்டாகுதாங்கிறத நாம் பார்க்கல அப்படின்னா அசட்டையா நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். அருமையான சூழல் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வேத வார்த்தைகள் மேல என் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும், அதை வாசிக்க ஆரம்பிப்பேன். இப்ப வேத வசனம் எனக்கு நேரம் வரும்போது இன்னும் எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அநீதிகளையும் அது எனக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க ஆரம்பிக்கும். பொதுவா நான் சொல்றேன், அதுக்கு உதாரணமா நான் சொல்ல வரேன். வேதம் சொல்லுது, வேதத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிற வேதத்தை நாம் படிக்கிறோம். நம்மகிட்ட இச்சை இருக்கா? இச்சை இருக்கு. அப்ப இச்சையோடு பார்க்கக்கூடாதுங்கிற அந்த விருப்பம் வருமா? இச்சையோடு பார்க்கக்கூடாது, இனி நாளையிலிருந்து இச்சையோடு பார்க்கக்கூடாது. அப்ப இச்சையை தூண்டுகிற டிவி பார்க்கக்கூடாது, செல்லு பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது என்கிற ஒரு பிரமாணம் நமக்குள்ள வரும். அப்படின்னா பொருள் என்ன தெரியுமா? அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கக்கூடிய இச்சையை சுட்டி காட்டி அந்த இச்சையின்படி நான் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரமாணம், மனதின் பிரமாணத்தை நாம் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறோமே. நாம் எவ்வளவுதான் நம்முடைய பிரமாணங்களை கட்டுப்பாட்டை உண்டு பண்ணாலும் நம்மளால இச்சையாமல் இருக்கவே முடியாது. அதாவது வேதம் சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் உள்ளே வந்ததுன்னு சொல்லப்படும். நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட கிறிஸ்தவர்களாகி இன்னைக்கு நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, ஒரு மனதின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த மனதின் பிரமாணம் எப்படி வருது? வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள இருக்க குறைகளை கண்ட மாத்திரத்துல இனி நாளைக்கு இப்படி செய்யக்கூடாது. இப்ப வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுது. நான் பார்க்கிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்றது என்கிட்ட கிடையாது. இப்ப நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், நாளையிலிருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிற பொருத்தனை எடுக்கிறேன். நாளைக்கு தான் நல்லா தூங்கி எந்திரிச்சு வரேன். அப்ப என்னன்னா, நான் ஒரு பொருத்தனை எடுப்பேன், பொருத்தனை மீறிடுவேன். வேதம் சொல்றது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்பன்னா முதல்ல எல்லா சகோதரனும் எல்லா சகோதரியும் உண்மையாவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள வந்த ஒவ்வொரு சகோதரனும் ஒரு பொருத்தனை எடுப்பாங்க, ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வருவாங்க. இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை போகக்கூடாதுங்கிற காரியத்தை வருவாங்க. ஆனா ஒன்றையும் அதுக்கு நேராக நடத்தப்படவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம், மனதின் பிரமாணம் கொடுக்கப்படும். அந்த பிரமாணத்தின்படி அவங்களால வாழவே முடியாது. அப்ப வாழ முடியாத நேரத்துல எதை எடுக்கிறாங்களோ அதுக்கு வாழ முடியலன்னா அந்த மீறுதல் அவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அப்பன்னா மனதின் பிரமாணம்
அவர்களுக்கு மீறுதலை தான் கொடுக்குமே தவிர மனதின் பிரமாணம் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கவே கொடுக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மனதின் பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டு நாம் உபவாசிக்கணும், உபவாசித்து ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணி இப்படிலாம் செய்யணும், உபவாசத்தினால பாவம் போயிடும், உபவாசத்தினால நான் தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லி உபவாச ஜெபங்கள் அதிகமாக எடுக்கிறோம். ஆனால் யாராவது தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? யாராவது பரிசுத்தமாக வாழ்கிறோமா? கிடையவே கிடையாது, முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய பொருத்தனை, என் மனதின் கட்டுப்பாடு, என் மனதினுடைய கோட்பாடுகள் தேவனுடைய நீதியை நடப்பிக்கவே முடியாது. இதை புரியறதுக்காகத்தான் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுங்கிறார். அதாவது நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டது மனதின் பிரமாணம் தான். பவுல் இதை பற்றி சொல்லும்போது 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், இப்படி நான் விரும்புகிறதை செய்யாதவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேங்கிறார். பொருள் என்ன? நான் விரும்புகிறேன், இனி இச்சிக்க கூடாது. ஆனா நான் விரும்புறது நான் செய்யல, விரும்பாத நான் நடத்துறேன், இச்சிக்கிறேன். நான் விரும்புறேன், நான் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன், ஆனா அப்படி இருக்க முடியல என்னால. நாளையிலேருந்து இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றேன், ஆனா நாளையிலேருந்து என்னால் அப்படி இருக்க முடியல. ஏன்? நான் விரும்புறதை நல்லா செய்ய முடியல. இப்ப நான் விரும்புறது எது? என்னுடைய மனதின் பிரமாணம். என் மனது அளவில் நான் விரும்புறேன். அதுதான் அன்னைக்கு நியாயப்பிரமாணம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மனதின் பிரமாணம். இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் மனதின் பிரமாணத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை எபிரேயர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அதிக அழகா வார்த்தை சொல்லப்பட்டிருக்காங்க. என்னதுன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் ஜனத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அதை அவருடைய இருதயத்தில் எழுதுவேங்கிறார். பொருள் என்ன? முதல்ல ஒரு மனுஷன் வேதத்தை படிக்கும் போது அது அவனுடைய மனதளவுல வருது, மனதுக்குள்ள வருது. மனதுக்குள்ள வந்த உடனே அது ஒரு கற்பனையை உருவாக்குது, ஒரு கட்டளையை உருவாக்குது. இதை செய்யி இதை செய்யாதுங்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு கட்டளையை உருவாக்குது. ஆனா அதை அவனால இருக்க முடியல. அவன் பொருத்தனை எடுக்கிறான், பொருத்தனை எடுத்தா கூட அவனால அதை நடப்பிக்க முடியல. இப்ப என்ன பெருகுது? மீறுதல் பெருகுது. அதாவது மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக நடக்கிறான், மீறுதல் பெருகுது. இதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லைங்கிறார். என்னது? நான் யோசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் விருப்புறேன், ஆனால் நான் வேற ஒன்று செய்யுங்கிறார். அது எனக்கே சம்மதம் இல்லைங்கிறார். 15ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்றார். 16ஆம் வசனத்தில், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது காரியத்தை கொண்டு வரார். பொருள் என்ன? அவர் நல்லா கண்டுபிடிச்சுக்கிட்டார். நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், நான் இப்படி செய்யணும்னு சொல்றேன், அதனால என்னால் செய்ய முடியல. அப்ப நான் விரும்புகிறதை செய்யல, விரும்பாதை செய்யும்படி ஒண்ணு எனக்குள்ள இருக்குது. அது என்னன்னா அதான் பாவ பிரமாணங்கிறார். ஆமா, அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிற நாம் பாவம் செய்யல, ஆனா நமக்குள்ள பாவ சிந்தை இருக்கு. பாவத்தின் எண்ணங்கள் நம்மளை கட்டி வச்சிருக்கு. அந்த பாவத்தின் எண்ணங்களுக்கு விரோதமாய் நாம் இன்னும் இப்படி போகக்கூடாதுன்னு சிந்திக்கிறோம். நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது, நீ போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சிந்திக்கிறோம். ஆனா நம்மளால போகவோ வரவோ முடியவே இல்லை. ஏன் தெரியுமா? அது நம்மளை மிஞ்சிருது. அப்பனா நாம் எந்த அளவுக்கு மனதின் கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழணும்னு சொல்லி நாம் பொறுத்தனை எடுக்கிறோமோ நாம் வாழ முடியாது. அதை தான் இங்கே பவுல் சொல்லியிருக்காரு. 18ஆம் வசனம் சொல்றார், அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். சொல்றது யாரு? பவுல் சொல்கிறார். எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் சொல்றார் பாருங்களேன். அந்த மனுஷன் சொல்றார், என்னிடத்தில் நன்மை ஒன்றும் வாசமா இல்லைங்கிறார். அந்த மனுஷன் சொல்லும்போது அவர் சொல்லும்போது சொல்றார், இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டுங்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஏன் சொல்றார்? நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனா அது செய்யறதோ என்கிட்ட கிடையாது. ஏன் தெரியுமா? அதுக்கு மேலாக எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கு. நான் என் மனதின் பிரமாணத்தின்படி நன்மை செய்ய விரும்புகிறேன், பாவ பிரமாணம் என் மனதின் பிரமாணத்தை அமைக்கிறது. இப்போ இந்த மனதின் பிரமாணம் எது? அதான் நியாயப்பிரமாணம் சொல்றோம். நியாயப்பிரமாணம் எது? இது செய்யாதே, இது தொடாதே, போகாதேன்னு சொல்லணும். அப்படியே நாமும் நமக்கு நாமே ஒரு பிரமாணத்தை கொடுப்போம். நாளையிலேருந்து இப்படித்தான் போகணும், நாளையிலேருந்து இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு பிரமாணத்தை நமக்கு கொடுப்போம், பிள்ளைகளுக்கு கொடுப்போம், மனைவிக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம், சபையிலையும் கொடுப்போம். ஆனா எதுவுமே நடக்காது. ஏன் தெரியுமா? இந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் இன்னொரு பிரமாணம் கிரியை செய்யுது. அந்த பிரமாணம் எது அப்படின்னா அதுதான் பாவ பிரமாணம். அது பவுல் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கிட்டார். எனக்குள்ள பாவ பிரமாணம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில்
நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுங்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்யுதுங்கிறார். அப்பனா அவர் கண்டுபிடிச்சிட்டார், தனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் கிரியை செய்துங்கிறார். இப்ப பாருங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆயினும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அவயங்களில் இருக்க காண்கிறேன். நல்ல வார்த்தை பாருங்களேன். அப்பனா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைகள் மேல நான் பிரியமா இருக்கிறேன். ஆனா அவர் சொல்லும்போது, ஆகிலும் என் மனதின், அதாவது நான் எதை விரும்புகிறேனோ அதுக்கு மாறா வேறொரு பிரமாணம் என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறார். அப்படின்னா என்ன? மனதின் பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த நேரத்துல நான் விரும்புகிறதை செய்ய முடியாது, விரும்பாதே செய்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் வேறொரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் என் மாம்சத்துல இருக்குது. அது பாவ பிரமாணத்துக்கு என்னை அடிமையாக்கி கொள்ளுது. அவன் செய்யணுங்கிற விருப்பம் இருக்குது. அவன் இப்படி நடக்கணுங்கிற விரும்புறான். அவனால் நடக்க முடியல, இருக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன செய்கிறது? பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான். ஏன்னா நான் பாவ பிரமாணத்துக்கு நான் சிறைக்கப்பட்டிருக்கிறேன். அது என்னை ஆண்டு கொண்டு இருக்குது. என்ன செய்யறதுனே புரியவே இல்லை. நிர்பந்தமான மனுஷன் நாங்கிற அந்த வார்த்தையை அவர் கொண்டு போகிறார். கொண்டு போன பிற்பாடு அவர் சொல்றார் 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா? அப்ப இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவாங்க? அப்புறம் பொருள் என்ன? அவர் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக அவர் விரும்புகிறார். அவர் யாரை பார்த்தார்? தேவனை பார்க்க ஆரம்பிச்சார். அருமையான சகோதரர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புறது நடக்காமல் விரும்பாதை செய்கிறோமோ, அது பாவம் என்னை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருச்சோ, அதுக்கு மேல நம்மளால ஒன்று செய்ய முடியாது. நம்மளை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறவர் யார் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அருமையான சகோதரர்களே, தன் வாழ்க்கையில பலவீனமான காரியங்களை கண்டார், தன்னுடைய பலவீனத்தை கண்டார், தனக்குள்ள பாவம் பலமா இருக்கிறதை கண்டார். தன் பலவீனத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் கர்த்தரிடத்துல போகிறார். ஆமா, அருமையான சகோதரர்களே, தேவன் ஒரு மனுஷன் தன் பலவீனத்தை எடுத்து வரும்போது அவர் கிருபை கொடுக்க. வேதம் சொல்லுது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்றார். அப்ப பலவீனத்துல தேவன் கிருபை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கார். ஆகவே பவுல் இதை அறிந்து கொண்டார். நான் பாவத்தை மேற்கொள்ள பவுலால முடியல, பாவத்தை மேற்கொள்றதுக்கு மனதின் பிரமாணத்தினால முடியல. ஒரு காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சார். இதை விடுதலையாக்குவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர் போற ஆரம்பிச்சார். இப்பதான் ரோமர் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்பன்னா எனக்குள்ள மனதின் பிரமாணம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில மீறுதல் பெருகும். மீறுதல் என்னன்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதே செய்ய. அப்பனா நான் விரும்புகிறதை செய்யாத பட்சத்துல ஐயோ தேவனுக்கு விரோதமா நிக்கிறேன்னு பயந்து கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டோம் அப்படின்னா நாம் பாதுகாக்கப்படுவோம். இல்ல, நான் எவ்வளவுதான் செஞ்சா கூட என்னால செய்ய முடியலன்னு மறைச்சுக்கிட்டு வேஷம் போட்டா அப்படின்னா மாய்மானமா இருப்பான். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஒரு சகோதரன் கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே வந்த சகோதரனா இருந்தா, கிறிஸ்துவிலிருந்து வந்த சகோதரன் வெளியே வந்து ஜீவனுக்குன்னு நியமிக்கப்பட்ட சகோதரனா இருந்தா ஒரு நாளும் தன் பாவங்களை மறைக்க மாட்டான். வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யார்கிட்ட போய் அறிக்கை செய்யணும்? மனுஷன்ட்ட இல்ல, தேவன்ட்டு அறிக்கை செய்யும் போது மாத்திரம்தான் அவன் இரக்கத்தை பெற முடியும். அதை பவுல் செய்தார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லும் போது 1ஆம் வசனத்துல பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போறதைங்கிறார். ஏன்னா பவுல் தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தன் பலவீனங்களை அறிந்தவராய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனா இருந்தார். அப்பனா ஒரு மனுஷன், அதாவது மனதின் பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கா அப்படின்னா, மனதின் சட்டத்திட்டம்படி வாழ்ந்து கொண்டிருக்கான்னா அவனிடத்துல பாவம் பெருகும். பாவம் பெருகிற இடத்துல அதை மறைச்சிட்டான் அப்படின்னா அவன் கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே வந்த ஒரு சகோதரன் அல்ல. கிறிஸ்துவிடத்தில் வெளியே வந்த ஒரு சகோதரன், கிறிஸ்துவுடைய ஜீவனை உடைய ஒரு சகோதரன் ஒரு நாளும் தன் பாவங்களை மறைக்க மாட்டான். அவன் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதுதான் தேவனுக்கு விருப்பமான ஒரு காரியம். அன்னைக்கு சவுல் தன்னுடைய பாவங்களை மறைச்சான், சவுல் தள்ளப்பட்டான். ஆனா தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தேவன் சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தெரியுமா? தனக்குள்ள இருக்கக்கூடிய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்கிற ஒரு சகோதரனா இருந்தான். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய பலவீனங்களை, தனக்குள்ள இருக்க அக்கிரமங்களை, தனக்குள்ள இருக்க பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் இரக்கத்தை பெற ஆரம்பிப்பான்.
இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தும் பாவ பெருகினிடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பொருள் என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள நியாய பிரமாணத்துப்படி வாழ்ந்து கொண்டிருக்கான் அப்படின்னா, மீறுதல் பெருகும். அப்பன்னா பாவம் பெருக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்துப்படி வாழும்போது, இச்சிக்கக்கூடாதுன்னு நெனச்சா இச்சிக்கிறான். நிந்திக்கிறதுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா அவன் சபிக்கிறான். பகைக்கிறவருக்கு நன்மை செய்யணும்னு சொன்னா தீமை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனால நன்மை செய்ய முடியல. அவனால ஜெபிக்க முடியல. அவனால இச்சையோடு பார்க்காம இருக்க முடியல. அப்ப பாவம் பெருகிருச்சு. அப்ப பாவம் பெருகுறதுல என்ன செய்வான்? உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி போயிட்டான் அப்படின்னா, தன் பலவீனங்களை எடுத்து போம்போது, வேதம் சொல்லுது, பாவம் எப்ப பெருகுதோ, அங்கு கிருபை பெருக ஆரம்பிக்கும்னு சொல்லப்படும். பாவம் செய்யறதுனால அல்ல. பாவத்தை கண்டு, பாவத்தின் உணர்வுகளை கண்டு, கர்த்தருடைய சமூகத்துக்கு போற ஒரு சகோதரன், பாவம் பெருகிற இடத்துல அவன் கிருபையை பெற்றுக்கொள்வான். பவுல் இதை தெளிவா வழங்கிக் கொண்டார். அருமையான சகோதரர்களே, புறஜாதியாகிய நாம், புறஜாதிகளாகிய நாம், பவுல் நமக்கு ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தினுடைய மேன்மையை, அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டோம் அப்படின்னா, நாமும் பவுலை பின்பற்றுகளா இருப்போம். அவர் சொல்றார், பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகளா இருங்கிறார். ஆமா, அருமையான சகோதரர்களே, பவுல் நமக்கு நல்ல ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில மாம்சத்தில் அவர் பட்ட பலவீனங்கள், மாம்சத்தில் உண்டான பலவீனங்கள், அது எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை அவர் நமக்கு கண்ணில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். கிறிஸ்துவை உடைய ஒரு சகோதரன் தன் பலவீனங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் போகும்போது, அவன் எந்தளவு பாவமா இருந்தாலும் சரி, அவன் கிருபையை பெற ஆரம்பிப்பான். அவன் கிருபையை பெற்றுக்கிட்டான்னா, கிருபையில ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யமாக ஆரம்பிப்பான். அப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 21ஆம் வசனத்துல, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. அதாவது ஒரு சகோதரன் தன் பலவீனங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போக அவன் கிருபையை பெற அப்ப வேதம் சொல்லுது, அவன் நீதியினாலே கிருபை அவனை பாவத்துக்கு விரோதமாய் ஆண்டு கொள்ளும். அதாவது வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இராமல், அதாவது என் மனதின் பிரமாணத்துக்கு உட்பட்டு இராமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கபடியால் பாவம் என்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாருல, அதே போல ஒரு சகோதரன் தன்னுடைய பலவீனங்களை அறிந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போக அவருடைய கிருபையை பெற, அவன் கிருபை மேல கிருபையை பெற, கிருபை அவனை ஆண்டு கொள்ளும். பாவம் அவனை ஆண்டு கொள்ளாது. பாவம் ஆண்டு கொண்டா சாபம் இருக்கும், கிருபை ஆண்டு கொண்டா ஆசீர்வாதம் இருக்கும். அந்த மனுஷனுடைய தேவன் அசைவாட ஆரம்பிப்பார். ஆமா, அருமையான சகோதர சகோதரிகளே, ஏதாவது 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் இதுதான் சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அதாவது ஒரு மனுஷன் மனதின் பிரமாணத்தின்படி வாழும்போது அவனுக்குள்ள பாவம் பெருக ஆரம்பிக்கும். பாவம் பெருகிருச்சு அப்படின்னா அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது கிருபையும் பெற ஆரம்பிக்கும். இதை பவுல் ஆணித்தரமா உணர்ந்தவராய் இந்த வசனங்களை நமக்கு எழுதியிருக்கிறார். இதை புரிந்து கொண்டோம், சத்தியத்தை விளங்கி கொண்டோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக மாட்டோம். நான் உனக்கு சொல்றேன், ஒரு சகோதரன் கிறிஸ்துவிடத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு சகோதரனா இருந்தா, கிறிஸ்துவிடத்து வெளியே வந்த சகோதரனா இருந்தா, அவனுக்கு விரோதமாய் மாம்சத்தின் இச்சைகள் தேடி போராட ஆரம்பிக்கும். மாம்சத்துடைய குணங்கள் அவனுக்கு விரோதமா நிற்கும். அது எவ்வளவு பெருகினாலும் பரவாயில்ல, அவன் அவ்வளவுக்கு தேவ சமூகத்துக்கு போகும்போது அவன் எவ்வளவு பாவம் பெருகுதோ அந்த அளவுக்கு கிருபை பெருக ஆரம்பிக்கும். கிருபை பாவத்துக்கு விரோதமாய் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும், பாவத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அவன் தேவனுடைய சமூகத்துல நிற்கக்கூடிய கிருபை பெற்ற ஒரு மனுஷனாய் இருப்பான். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். அருமையான சகோதரர்களே, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வோம், கிறிஸ்துடைய ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்வோம், கிறிஸ்துடைய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம், சரீரத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அடுத்த வாரத்துல வந்து இன்னும் கீழே ரோமர்கள் நிறுவனம் 6ஆவது அதிகாரத்தையும் நம்ம பேச போறோம். 6ஆவது அதிகாரத்துடைய பகுதியும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பேச போறோம். தொடர்ந்து கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்வது போல, இந்த நாட்களில் மனதின் பிரமாணத்தோடு வாழ்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில மீறுதல் பெருக 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 உம்முடைய கிருபை பெருகும்படிக்கே இது நடந்தது என்பதை அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உணர்த்தி காட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இனிமேலாவது நாங்கள் உடைய கிருபையை பெறும்படிக்கு எங்கள் பாவத்தை அறிக்கை செய்து உடைய இரக்கத்தை பெற என் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் உடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.